முடவாட்டுக்கால் சூப்பு பண்ண போகிறோம். இது வந்து ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி சூப்பு செய்யலாம் வாங்க பார்க்கலாம். முடவாட்டங்கால் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிடுங்க. இந்த முடவாட்டங்கால் போட்டுக்கிடுங்க. ஒரு கப்பு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடுங்க. கலந்துட்டு இந்த அரிப்பு வடைச்சட்டியில் அதுக்கு மேலே அரிப்பு வச்சு இதை ஊற்றிக்கிடுங்க. நல்லா அரிச்சிக்கிடலாம். நல்லா அரிச்சிட்டு தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். நல்லா வடித்ததை அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. சூப்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு கலந்து ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இனி நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். சுவையான டேஸ்டான முடவாட்டங்கால் சூப்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு கால் வலி பாத வலிலாம் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி சூப் எடுத்து செஞ்சு குடிங்க. இது ரொம்ப நல்லது. இதில் 400 நோய்களை குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த முடவாட்டக்கால் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.